ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, கிரிஞ்சி படத்துக்கும் கிரிஞ்சுன்னு சொல்ல முடியாது, ஓவர் பில்டப் வைக்கிற படத்துக்கும் ஒரு கண்டென்ட் வைஸ் நல்லா இருக்க படங்களுக்கும் உள்ள வித்தியாசங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஏன் கண்டென்ட் வைஸ் படங்கள் ரீச் ஆகிறத விட இந்த மாதிரி ஓவர் வயலன்ஸ் உள்ள படங்கள் ரீச் ஆகிருக்கு அப்படிங்கிறதையும் என்னோட ரிசர்ச் மூலியமாக நான் தெரிஞ்சுக்கிட்டது என்ன கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிட்டு போங்க. என்னதான் கண்டென்ட் வைஸான படங்கள் நல்ல ரிவ்யூ வேர்ட் ஆஃப் மவுத்தில் போனாலுமே ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம மக்கள் எல்லாருமே பார்க்குறோம்ங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை. ஆனால் இதுவே நீங்கள் ஒரு ஓவர் வயலன்ஸ் சொல்கிற படங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது என்னதான் கேவலமாக இருந்தாலும் அதை நம்ம போய் தேடி போய் பார்க்குறோம். அதாவது தேடி போய் குளிக்குழுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த கதையை தான் நம்ம இன்ன வரைக்கும் நடந்துகிட்ருக்கு. நம்ம கடைசி வந்த சலாறு வரைக்குமே வன்முறை அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா ஒரு படத்தில் வன்முறை இருக்கலாம், அதற்கான சரியான காரணங்களும் அந்த கதையில் அம்சமும் இருக்கணுமே. படத்தில் வயலன்ஸ் சீன்ஸ் இருக்கலாமே ஒழிய வயலன்ஸ் சீன்ஸ் வைக்கணும் அப்படிங்கிறக்காக ஒரு படத்தை வச்சு கொண்டு போயிடக்கூடாது. எக்ஸாம்பிளுக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்தை எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஃபைட் சீன்ஸ் ஒரு 2 அல்லது 3 தான் வரும். அது நிதர்சனமான ஃபைட் சீன்ஸ். ஆனால் செகண்ட் ஹாஃபில் பார்த்தீங்கன்னா தேவையே இல்லாமல் எக்கச்சக்கமாக ஃபைட் சீன்ஸ் இருக்கும். இதே போல் எக்ஸாம்பிள் நம்ம விக்ரம் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக ஃபைட் சீன்ஸே இல்லாமல் நீட்டாக போகும். செகண்ட் ஹாஃப் உள்ளே எடுத்துட்டிங்கன்னா எங்கடா கதையை காணும், ஒரு ஸ்க்ரீன் பிளேயை காணும்னு பார்த்தா ஃபுல்லாக ஃபைட்லேயே வச்சு முடிச்சு விட்ருப்பாங்க. ஆக இப்படி தான் தமிழ் சினிமாவில் பார்க்குறோம். இதே தான் நம்ம உலக சினிமாவிலேருந்து உள்ளூர் சினிமாவுக்கு எல்லாம் இதே கதை நவுத்து போய் கிடக்கு. கடைசியாக வந்த அனிமல் படத்தில் முடியும். பெருசாக இந்த வயலன்ஸ் சீன்ஸு, நியூடிட்டி சீன்ஸு, ப்ரொஃபானிட்டி இஷ்யூஸ் வைக்கிற சீன்ஸு அதெல்லாம் வச்சுட்டா பார்த்தீங்கன்னா கல் கிளாசிக் படம் அப்படின்னு சொல்லி ஏற்றுக்கோன்னு நினச்சிட்டு இருக்காங்க தற்கூரி பசங்க இல்லாமல். அதாவது நான் படம் எடுக்கிறவங்கள சொல்கிறேன், நான் நம்மளை சொல்லப்பா. இது எதனால் அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, நம்ம இந்தியன் சினிமாவிலேருந்து தமிழ் சினிமா வரைக்கும் பார்த்தீங்கன்னா சீசன்ஸ் அப்படின்னு யாரோ வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு பேய் படம் ஹிட் ஆச்சுன்னா பார்த்தீங்கன்னா தொடர்ந்து பேய் படமாக வந்துக்கிட்டு இருக்கும். இதுவே ஒரு ரொமான்டிக் ஜானரா படம் ஹிட் ஆச்சுன்னா தொடர்ந்து அதே மாதிரியான படங்கள் வந்துகிட்டே இருக்கும். அதுபோல தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆக்ஷன் ஜானரா படங்கள் ஃபஸ்ட்டு ஒரு சாலிடான ஒரு ஆக்ஷன் ஜானரா படம் ஓடினது பார்த்தீங்கன்னா நம்ம கேஜிஎஃப் படம் தான். அதுக்கப்புறம் நம்ம தமிழ் சினிமாவில் கைதி படத்தை எடுத்துக்கலாம். அதற்கப்புறமே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படங்கள் தான் எக்கச்சக்கமாக வந்துட்டுருக்கு. இது ரசிகர்கள் நம்ம கொண்டாட ஆரம்பித்த தெரிஞ்சுக்கிட்ட இந்த இயக்குநர்கள் பார்த்தீங்கன்னா கதைக்கு ஃபைட்டு தேவையோ இல்லையோ அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது இல்லை. 4 ஃபைட்டை வச்சு விட்டோம் பார்த்தீங்கன்னா விசிலடிச்சு கொண்டாடி போயிடும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இப்போ ஜவான் சலார் வரைக்குமே நடந்திருக்கு. எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓவர் 1000 கோர்ஸை தாண்டி தான் போயிட்டுருக்குது. கண்டென்ட் வைஸாக பார்த்தீங்கன்னா இப்போ டங்கின் படம் வந்துச்சு ஷாருக் கானோடது. அந்த படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒன்றும் வசூல் பண்ணல, மிக்சர் ரிவ்யூஸாக கொடுத்துருக்காங்க. ஈவன் தோ ஃப்ளாஸ் அதில் இருந்தாலும் படம் வைஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த OMG 2 அக்ஷய்குமார் ரொம்ப கருத்துள்ள படம் சொல்லியிருப்பார். ரீமேக் படம் தான் எடுப்பார் அவரே பார்த்தீங்கன்னா நல்ல படம் பண்ணியிருந்தார். அதை பார்த்தீங்கன்னா மிஸ் பண்ணிட்டோம். நம்ம எல்லாருமே நல்லா ஓட வச்சிருக்கலாம் அந்த படத்தை. ரொம்ப நல்ல படம், பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். ஏன்னா இல்லை பெரிய படமாக சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போ நான் பெரிய படத்துலேயே ஓடாமல் தான் போய்கிட்டு இருக்கு. நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா ஸோ பேன் இண்டியா அப்படிங்கிற ஒரு பின்பத்துக்குள்ளே தான் நம்ம எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம் நான் நினைக்கிறேன். அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான படங்கள் நம்ம மைண்ட் செட்டை ஃபுல்லாக குழப்பிட்டு இருக்கு. நேற்று கூட ரீசெண்டாக லோகேஷ் கனகராஜ் மேலே ஒருத்தர் கேஸ் போட்டிருக்காரு. அதை கரெக்டுன்னு சொல்கிறதா இல்லை தப்புன்னு சொல்கிறதா எனக்கு ஒன்றுமே புரியல. எல்லாமே சென்சார் போர்டு போயிட்டு தான் படம் எடுத்திருக்காங்க. ஸோ சென்சார் போர்ட்லேயே அவங்க சரியாக பேசி முடிவு பண்ணிங்கன்னா இன்னும் இவ்வளோ தூரத்துக்கு பிரச்சனை விழுந்திருக்காது. ஸோ இதுதான் என்னோட ஒரு புரிதலாக இருக்குது. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எதுக்காக இந்த மாதிரி ஓவர் வயலன்ஸ் சொல்லி கிரிஞ்ச படங்கள்லாம் ஓடுது, கண்டென்ட் வைஸ் உள்ள படங்கள் தடுமாறுது பாக்ஸ் ஆஃபீஸில் அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், தெரிஞ்சுக்குவோம். என்னடா சொன்னீங்க?